Hello, welcome back to my channel. Vanakkam. Uh, I actually want to open with a respectful sentiment. Pahalgam victims kaga. My heart goes out to them. My prayers are with them and their families. Adoru insane, very cowardly act of terrorism. My heart goes out to them. And we all need a little bit of light, positivity right now. The news it made me really genuinely sad. So I thought today I will speak about how to introduce some positivity into our lives. Like எந்தெந்த வழியில் நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். நிறைய வேஸ் இருக்குது, லைக் எக்கச்சக்கமான வேஸ் இருக்குது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு. பட் எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய, என்னோட எனர்ஜிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வழிகள் மட்டும் நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுற வழிகள் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எனக்கு எப்போவுமே எனி ஒன் டே எனக்கு பெட்டர் ஆகணும்னா அந்த ஒன் டே வில் யூஸ்வலி ஹாவ் திஸ் ஒன் திங்: ஐ கிரியேட் மோர் தென் ஐ கன்சியூம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம போய் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதோ, நியூஸ் பார்க்குறதோ, சோஷியல் மீடியா பார்க்குறதோ, அட் எனி கைண்ட் ஆஃப் கன்சம்ஷனை விட அதிகமாக வி கிரியேட் சம்திங். வி ரைட் ஆர் வி ஹெல்ப் சம்படி ஆர் வி ஒர்க், வி டூ சம்திங், வி ஸ்டடி, we make a video, sing or dance or whatever. You're putting out creative energy more than you're consuming energy. So if our energy output or creative output is higher, we will in general have a better, higher energy, or more positive vibe. நமக்கு அன்றைக்கி அந்த நாள் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அமையும். ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப டேக்கின் எனர்ஜியில் இருந்தோம்னா, நம்ம காலையில் இருந்து நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை சும்மா ஷோ வாட்ச் பண்ணுறதோ, we are like wasting our time. வேஸ்டிங்னு கூட என்ஜாயபிள் டைம் இஸ் லைக் மொத்தமாக வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் சம்டைம்ஸ் வி நீட் தட். ஒரு டவுன் டைம் நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஆனால் இது ஒரு வழக்கமாக என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, if you are just consuming a lot of things, our energy level generally tend to go down. நமக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்காது. எஸ்பெஷலி டுடேஸ் வேர்ல்டு நிறைய நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் இட் இஸ் நாட் தட் பாசிட்டிவ் அண்ட் இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் டவுன். நம்மளோட எனர்ஜி டவுனர்ஸ் தான் நிறைய நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஒரு நியூஸ். ஸோ we need to always create more. When that is there, it generally attracts a lot of blessings into your life. நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம blessed ஆகிடும். ஆனால் நம்ம எப்போவுமே கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா blessings will not come. Generally நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எப்போவும் to create more than you consume. I always try to hold on to this as a mantra. If whenever I feel like I'm consuming more, even physically, if you're consuming more than you work out, நம்மளோட ஹெல்த் டவுன் தானே ஆகும். சேம் திங் வித் மென்டல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, எல்லாம் இதே கான்செப்ட் தான். ஸோ இஃப் யூ கேன் கிரியேட் மோர், புட் மோர் அவுட் இன் டு திஸ் வேர்ல்ட், தென் வி ஆர் மோர் அலைன் டு அவர் பர்பஸ். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமான பாசிட்டிவான வாழ்க்கை தான் அமையும். இன்னும் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ஃபீல் இஸ் ஜென்யூன்லி வெரி இம்பார்ட்டண்ட்: லாஸ்ட் தாட் பிஃபோர் வி கோ டு ஸ்லீப் அண்ட் ஃபர்ஸ்ட் தாட் இன் த மார்னிங். இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஏதோ முக்கியமான பிரச்சனைகள் பற்றி இருக்குது, எங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அதை யோசித்து நம்ம தூங்க போயிட்டோம்னா that will really impact நம்மளோட ஸ்லீப்பும் போகும். காலையில் எந்திரிச்ச உடனே we will not wake up with a good energy, we will wake up with a bad energy. So at night before I go to sleep and when I wake up in the morning, first thought I try to keep them positive. I think about people I love, I think about things I love, think about projects that I am excited about, I think about all of the great things that happened, the things that I am grateful for. நல்லது நடந்தது, நல்ல என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் நடந்தது, or what is a good thing that I read about, or what is the one thing that I enjoyed. So whatever it is, ஒரு பாசிட்டிவ் திங் and some affirmations for myself, some gratitude, இந்த மாதிரி கிரவுண்டிங் ப்ராக்டிசஸ் and some good thoughts before you sleep. நம்மளோட தாட் எதாக இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருந்துச்சுன்னா that has a huge impact. நம்மளே அது ரொம்ப ரொம்ப மென்டலி அது இம்பேக்ட் பண்ணும் and in a very positive way, and we will wake up feeling very much refreshed. And காலையில் கூட நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் கேன் ரியலி செட் த டோன் ஃபார் தி என்டையர் டே. ஸோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே instead of worrying about anything else, ஒரு ஃபர்ஸ்ட் தாட், if it can be something of peace
of happiness, of gratitude, at least grateful that we are alive, we got another day, something to look forward to, anything. Or if your children sleeping next to you, then avangaloda mugam paathu endrikila, we feel happy, right? So something good, நம்ம எந்திரிக்கும் போது if we have one good thing in our life that makes us happy, that positive thought at the end of the day and in the beginning of the day, no matter what happens the rest of the day, in the ரெண்டு thought I feel are very important. இது ரெண்டு நம்ம பாசிட்டிவாக வச்சாலே நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவிட்டி நமக்கு தானாகவே வந்து சேரும்னு நான் I believe it. You know, another way in which I like to invite more positivity into my life is by decluttering my space. I am generally very tidy person, an organized person. எனக்கு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே எல்லாமே கிளட்டராக இருந்தாங்கன்னா ஐ cannot function. I have always felt that any place which is neat, tidy, ஒரு ஜென்னாக இருக்கக்கூடிய இடங்கள், they generally invite positive ஃபீலிங்ஸ். இல்லை இப்போ நம்ம எங்கே தான் போனாலும் these nice open spaces or very tidy clean spaces, which they will give us a sense of peace. என்னோட அளவுக்கு ஓசிடியாக கிளட்டர் மாற்றணுன்னு உங்களுக்கு ஃபீலிங் இல்லைனா கூட, ஈவன் இஃப் யூ டோன்ட் நீட் தட், ஜென்ரலி இஃப் யுவர் ஸ்பேஸ் இஸ் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்ட், இட் வில் கிவ் யூ குட் எனர்ஜி. தட் இஸ் இது நீங்கள் ஃபெங்ஷு வாஸ்து எல்லாம் நீங்கள் பார்த்தா கூட கிளட்டராக ஜென்ரலாக டிஸ்ஆர்கனைஸ்டாக கேயாட்டிக்காக எல்லாம் வாரி போடுறது வந்து நல்லா இல்லைன்னு தான் all our spiritual practices are telling us. அப்போது if things are organized and things are easy to access and things are aesthetically pleasing, they always bring more positivity, something that is meaningful to us, something that is beautiful in our eyes, something joyful. இதெல்லாம் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறது will generally increase our vibe. எப்போவுமே நம்மளோட பாசிட்டிவிட்டி if it is going down, then something beautiful or something enjoyable in our surroundings will really lift it up. அப்போ I truly believe in decluttering. This works for our work space, our personal space. நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் நம்ம உட்காந்து படிக்கிற ஸ்டடி டேபிளாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்திலும் if it is something that is clean and tidy, நம்மளோட general mood will be up. And one easy way to lift our mood, கொஞ்சம் பாசிட்டிவிட்டி லைஃப்பில் கொண்டு வரதுக்கு மியூசிக். I feel like there is nothing like it. ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு பாட்டு, if we listen to it, நம்மளோட மூட் அப்படியே லிஃப்ட் ஆகும். அப்படியே மியூசிக் இஸ் ஹியூஜ். நம்மளோட வைப்ரேஷனல் எனர்ஜி ரொம்ப ஹை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாங்னால முடியும். அதே மாதிரியே there are songs which can bring us down also. So if you choose the right music, good music, positive music, it will really lift up your energy, and that is something that can make us feel more positive every day. A little bit of meaningful nalla positive music will really help you. And for endorphin release, scientifically for endorphin release, workouts, exercise of any kind, that will make us feel better, because naturally the feel good hormones are released. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் என்டோர்ஃபின் வரும். என்டோர்ஃபின் வந்தால் நேச்சுரலி நம்ம we are going to feel good. அப்போ நம்மளோட வைப் வந்து அதிகமாக தான் ஆகும். One thing I want to warn about, generally which will drain our energy, எப்போது நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க. அது வேறு யாரையோ பற்றி அவங்க கஷ்டங்கள், அவங்க பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது எப்போது இருக்கல் சொல்கிறதோ இல்லை உண்மையில ஒரு பிரச்சனை நடக்கும்போதோ சொல்கிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. நம்ம அவங்க கூட இருக்கணும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறவங்க ஆர் ரெகுலராக கண்டினியூஸாக எப்போ பார்த்தாலும் அவங்க பிரச்சனைகளும் குறைகளும் கஷ்டங்களும் மட்டும் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு நபர் இருந்தாங்கன்னா, அந்த அசோசியேஷன் நம்மளோட எனர்ஜி ரொம்ப டவுன் பண்ணுவாங்க. நம்ம அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டாலே நம்ம ஒரு மணி நேரம் ஏதோ பெரிய ஒர்க் அவுட் பண்ண மாதிரி we feel very heavy in our hearts. ஸ்பெசிஃபிக்கலி நம்மளால் எதுவும் செய்யவும் முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்போது, ஒரு சம்திங் தட் we can't do anything about it, இதை அவங்க மாற்றவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அண்ட் இஃப் people are very negative-னா அவங்களோட இருக்கக்கூடிய அசோசியேஷன் will drain us also. And the alternative is also true. Very ஹாப்பியாக பாசிட்டிவாக ஜென்ரலாக எப்போ பார்த்தாலும் இந்த சிரித்து பேசுகிறவங்கக்கிட்ட நம்ம போய் பழகும்போது நம்மளோட எனர்ஜி லிஃப்ட் அப் ஆகும். ஸோ இட் இஸ் எனர்ஜி இஸ் அ கண்டேஜியஸ் திங். நம்ம யாருக்கிட்ட இருக்கோமோ அவங்களோட எனர்ஜி நமக்கும், நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ the higher vibrational people, the more happy, the more positive people, happier people that we surround ourselves with, அத்தனை ஆள்கள்கிட்ட நம்ம பழகிட்டே இருந்தோம்னா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி
இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் சரி நல்லா பேசலாம், இல்லை நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்கன்னு ஒரு ஹாப்பினஸ் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போது யாருக்கிட்ட நம்ம பழகுறோம், எவ்வளோ நேரம் பழகுறோங்கிறது முக்கியம்தான். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி செவி கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படி பிரச்சனைகளே கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அது நமக்கு தாங்க முடியாது. none of us is energetically prepared to be like the dumping ground for everybody's trauma. அந்த அளவுக்கு நமக்கு யாருக்கும் மேபி இந்த என்ன சொல்கிறது, இந்த தவம் எல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரோட பிரச்சனைகள் தாங்க முடியும். கடவுளுக்கு தாங்க முடியும். நம்ம மனிதர் தானே, நம்ம சாதாரண மனிதர் தானே, நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ இஃப் யூ ஃபீல் ஒருத்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறதா ஃபீல் ஆகுதுன்னா நமக்குள்ளுக்குள்ளே நமக்கே தெரியும். அப்படி இருந்தால் யூ நீட் டு கட் டவுன், யூ நீட் டு டெல் தம் ஐ ரியலி cannot talk more with you right now, I'm sorry, we'll speak another time அப்படின்னு. there is nothing wrong. ஸோ அந்த வைப்ரேஷனல் மேட்ச் இது அலைன்மெண்ட் நம்ம பார்க்கணும். யூ நீட் டு கார்ட் அவர் எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி இஸ் ப்ரெஷஸ். அது எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு இல்லை. we need to be watchful whom we share it with, and we need to be watchful from where we are collecting our energy. நம்ம அட்மாஸ்ஃபியர்லேருந்து நமக்கு எனர்ஜி வரும். அப்போது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஆள்களோட கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இடப்பழகிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தட் வில் நாட் ஹெல்ப் அஸ். அதே டைமில் நல்ல பாசிட்டிவ் ஆள்கள், ஹோப்ஃபுல் ஆள்கள், ஏதோ ஒரு எய்முக்காக முயற்சி எடுக்கிற ஆள்கள், சம் பேஷன் லைஃப்பில் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு நிறைய முயற்சி எடுக்கிறவங்க, ஈவன் இஃப் அது ஒரு ஹாபியாக இருந்தால் கூட நிறைய கஷ்டப்பட்டு அதுக்குன்னு முயற்சி எடுக்கிறவங்க கிட்ட அந்த ஹாபியை பற்றி பேசுகிறது நம்மளோட மைண்ட் ரொம்ப ஹை லெவலில் நல்ல மாதிரி நம்மளை லிஃப்ட் பண்ணும். ஏனென்றால் நமக்கு அந்த தட் பேஷன் இஸ் எ வெரி ஹை எனர்ஜி வைப் இல்லை. வி ஆர் கெட்டிங் லிட்டில் பிட் ஆஃப் தட் ஹெல்ப்ஸ் அஸ். ஸோ இஃப் யூ கோயிங் டு கன்சியூம் கண்டென்ட் ஈவன் ஆன்லைன் கூட, இப்போது நம்ம மனிதர்கிட்ட பழகிறதை விட மேபி ஆன்லைனில் நியூஸ் சேனலோ வீடியோ யூடியூப் சேனலோ தான் அதிகமாக பார்ப்போம். அதிலே நம்ம ரொம்ப நெகட்டிவானதோ ஆள்களோட கஷ்டங்களோ பிரச்சனைகளோ கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு அளவுக்கு மேலே வி கேனாட் ஹேண்டில் இட், அண்ட் நம்மளோட ஓவரால் வைப்பு கம்மியாயிடும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு சீ சம்திங் பேட் ஒரு ஏதோ நெகட்டிவாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு வாட்ச் சம்திங் குட் ஆஸ் வெல். அப்போது தான் நம்மளோட எனர்ஜி அட்லீஸ்ட் வில் சர்வைவ். அப்போது நம்மளை அதை மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வரோம். வி ஹாவ் டு பி வித் பாசிட்டிவ் பீப்புள், அண்ட் இன் ஜென்ரல் பீயிங் இன் நேச்சர், அவுட்டோர், ஈவன் சன்லைட் இஸ் சம்திங் தட் கேன் ரியலி லிஃப்ட் அப் அவர் வைப். நம்மளுக்கு கொஞ்சம் நேரமாவது ஒரு சன்லைட் அண்ட் நேச்சர் கனெக்ஷன் கிடைக்கிறது இன் ஜென்ரல் பாசிட்டிவிட்டி கொண்டு வரும். அண்ட் ஃபார் மீ ஐ லவ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே, ஐ லவ் இட். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேச்சர், ஜஸ்ட் பீயிங் வித் அ பெட் ரியலி லிஃப்ட்ஸ் அப் மை மூட். எனக்கு அது பர்சனலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி கிட்ஸ், குழந்தைங்க கூட விளையாடுறது, பேசுகிறது, தட் வில் ரியலி ஹெல்ப் அஸ். இட் மேக் அஸ் ஃபீல் லைக் கிட்ஸ் டூ. பட் இது எல்லாம் விட ஒன் திங் தட் ஐ ஃபீல் இஸ் ஜென்யூன்லி த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல், ஜென்ரலாக பாசிட்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இட் இஸ் நாட் ஹோல்டிங் கிரட்ஜஸ். யாரோடையும் மேலே ஒரு கிரட்ஜு, அவர் இப்படி பண்ணிட்டாருன்ற குறை வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்காம நம்மளே அது கேரி பண்ணிகிட்டே இருக்கிறது வில் ரியலி ட்ரெயின் அஸ். எதாக இருந்தாலும் சரி, பிக் ஆர் ஸ்மால், நம்மளை பவுண்ட்ரி ஒருத்தர் க்ராஸ் பண்ணிட்டாரு, ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கப்புறம் அவரு கூட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் இதில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணணும், மேக்ஸிமம் கட் பண்ணணும். இல்லைனா அவர் அந்த பவுண்டரி திருப்பி என்ஃபோர்ஸ் ஆகுறது வரைக்கும் we need to minimize it at the very least. அப்படி இல்லாமல் ஈவன் இஃப் ருட்டீன்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒரு பிஹேவியர் நமக்கு செட் ஆகலைன்னா கூட இதே பற்றியே நம்ம யோசிச்சு நமக்குள்ளுக்குள்ளே இதை ஆம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து வேற யாருக்கும் அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நமக்கு அது பெரிய டவுன்ஃபால் ஆகிடும். ஏனென்றால் நம்ம கேரி பண்ணுற இந்த கிரட்ஜ் இருக்கும் இல்லைங்களா, திஸ் இஸ் வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் நெகட்டிவிட்டி. இட்ஸ் அ பிக் சோர்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி. அந்த பாலிலிருந்து டார்க் வைப் தான் வரும்னு சொன்ன மாதிரி தட் யாரையோ பற்றி நம்ம ஒரு பிரச்சனை, அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, இஃப் யூஆர் கேரிங் திஸ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அவுட் ஆஃப் தட் தாட். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த ஒரு தாட்டிலே வந்து நமக்கு இப்படி நடந்துச்சு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு, அவர் இப்படி நடந்துட்டாரு, இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கையில் we will really drain ourselves. அந்த மாதிரி grudges, and specifically if it is something that happened long back,
ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுன்னா இப்போவுமே அது மனசில் வச்சு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அவரை திருப்பி உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்கள் மைண்டில் கொடுக்கக்கூடாது. அது விட்டுடணும், மறந்துடணும். நம்ம வி ஜஸ்ட் ஹாவ் டு லைக் அந்த ஒரு இதை எப்போவுமே தூக்கி 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 நம்ம கொண்டு நடக்க தேவையில்லை. வி ஜஸ்ட் forgive it. we don't அவரே திருப்பி நம்ம லைஃப்பில் இன்வைட் பண்ணுறதோ அவருக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்குறதோ இல்லை. இந்த forgiveness just means that we are allowing ourselves to move forward past it. அவ்வளோதான். இட் இஸ் an inner job. அவருக்கு கூட அவர் ஒரு மன்னிப்பு சொல்லட்டும், அப்போ நான் மன்னிப்பு கொடுக்குறேன் வாட், அப்படியெல்லாம் இல்லை. இது நம்மளோட மென்டல் பேஸுக்காக நம்ம பண்ணுறது. அண்ட் ஸ்மால் திங்ஸ்னால் அப்போவே விடணும். எது நடந்தாலும் இஃப் இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் யூ, அப்போது we need to think, இது ஒரு வருஷம் கழிச்சு முக்கியமாக இருக்குமா? இஸ் திஸ் சம்திங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் enough to affect us after 1 year, after 5 years, after 10 years? அப்படி இல்லைன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கணும் நம்மளோட ரெஸ்பான்ஸுமே. அதுக்கான என்டையர் டே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம போகிற நல்ல புதுசாக செல்வார் போட்டு நம்ம ஒரு பக்கம் போகிறோம், அப்படியே போன கார் இட்ஸ் ஸ்ப்ளாஷ்ட் மட், நம்ம செல்வாரெல்லாம் நாசமாக போயிடுச்சுன்னா அதுக்குன்னு அந்த ஃபுல் டே ரூயின் ஆகக்கூடாது. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதை யோசித்து அதை பற்றி நினச்சி அது இதுன்ட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்டப் ஆகி அதுலேருந்து அடுத்தது அப்படியே நெகட்டிவ் ட்ரெண்டில் நம்ம போகக்கூடாது. அப்படி ஒரு ஸ்பைரல் வருதோ நம்மளே அது மைண்ட்ஃபுல்லாக we need to arrest our thought and bring ourselves back to the grounding point, back to our anchors, back to our peace. Last thing I will just leave you with, I read it somewhere I think, but I don't remember exact words, but the concept மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நம்மளோட உள்ளுக்குள்ளே the deepest most real part of us, அது ஒரு calm space, very calm, very peaceful, very natural, very genuine, very fearless ஒரு space. Everything else around us, அதெல்லாம் அந்த ஸ்பேஸுக்கு மேலே வரக்கூடனு வேரியஸ் ப்ரொடெக்டிவ் பேரியர்ஸ். ஒரு கோவம் நமக்கு வருதுன்னா நம்மளோட ஏதோ ஒரு பவுண்ட்ரி யாரோ க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு க்ரீஃப் நமக்கு வருதுன்னா நம்ம நினச்சி வச்சுருந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு லாஸாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்மளே பாதுகாக்கிறதுக்காக வேரியஸ் பேரியர்ஸ் அண்ட் லேயர்ஸ். தீஸ் இமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் டூல்ஸ் டு ஹெல்ப் அஸ் ஃபைண்ட் தட் பீஸ். அந்த பீஸுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு தோணும்போது வரக்கூடனே இது தான். பட் தோஸ் ஆர் நாட் ரியலி அஸ். திஸ் இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளோட டிஃபைனிங் கேரக்டர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் டீப் வித்தின் அஸ். அந்த ஸ்பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் அங்கே நம்மளை ஆங்கர் பண்ணணும். That is self-discovery. That is how we find the core identity. It is more than the sum of all our parts. On the space, when we live from that space, we are positive, we are joyful, we are childlike, we have good energy and we can achieve anything. We are passionate, life is good. அங்கேருந்து நம்ம ஸ்லிப்பாகி இமோஷன்ஸில் நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது தான் நம்மளோட ஒரிஜினல் ட்ரூ செல்ஃபை வந்து இட் கெட்ஸ் வால்ட் அப் அண்ட் we live in anger or fear or worry needlessly. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஆனால் அந்த ரோலை விட்டு அதுக்கு பவர் கொடுக்கக்கூடாது. ஒன்ஸ் தட் ரோல் இஸ் ஓவர் we need to understand that it is just an emotion. It is not a defining trait of our lives அப்படின்ட்டு. And then once we realize all this, we will see that in all ways life is beautiful and we can always make it better. Do nice things for yourself, do kind things for yourself. Just because ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்த பிறகு I will be nice to myself அப்படின்னு நினைக்காம இப்போவே be nice to yourself. Do something nice for yourself. Just like that. Okay, I'm alive today, I'm going to do something nice for myself. I'm going to get that thing that really wanted for a long time. I'm going to drink this delicious drink. I'm not talking about alcohol, I'm talking about non-alcoholic beverages, healthy beverages. And or I will buy this trinket that I've been eyeing for a long time. Anything. Do something nice for yourself. ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு நான் நைஸ் திங்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணுறேன், ஒரு என்னோட கோல் மீட் ஆன பிறகு ஐ வில் டூ நைஸ், அதெல்லாம் இல்லை. இப்போவே டூ சம்திங் நைஸ். மேக் யுவர் லைஃப் ஸ்பெஷல். Be happy, be proud of yourself for how far you have come, and look forward to the life ahead of you. You have so many great things just waiting to happen. All the very best. Thank you for watching and bye bye.